அப்போ இனிமேல் எல்லா கேஸும் அவரே விசாரிப்பார்ப்பா. புதிய எஸ்பி வந்துக்கிறார், புதிய இன்ஸ்பெக்டர். இனிமேல் விழுப்புரம் நகரத்தில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காது, போதை இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துருவார் லட்சுமணன். இனிமேல் எல்லாம் நடக்கும். ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வந்துக்கிறார். என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்துக்கிறார். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் லட்சுமணன் விசாரிச்சிருக்கிறார். யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இதில் மிகப்பெரிய தவறு ஆளுங்கட்சி நிர்வாகியின் மீது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியானோம், ஒரு வழக்கு விசாரணை இருக்கின்ற போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இது பொய், இது அவதூறு, இதை நாங்கள் விசாரித்திருக்கிறோம், இதில் உண்மையில்லை என்று சொன்னால் நீ யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறார்? இந்த வழக்கை இப்படிதான் நீ விசாரிக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கிறார், காவல்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார். இந்த வழக்கை இப்படிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர் சாரி, அதுக்கு என்ன பண்றது? ஞானசேகரன் எல்லாம் அந்த எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் வருது. நம்ம என்ன பண்றது? பாஸ்கரன் தவறு செய்யவில்லை, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பாஸ்கரனை காப்பாற்றுகிற அப்பட்டமான பச்சையான ஒரு முயற்சி. இப்படி எல்லாரும் மறைதுருவாக செய்வாங்க. சில குற்றங்கள்ல கட்சிக்காரங்க ஏதாவது ஈடுபட்டானா அடிதள்ளி போனான், சண்டை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஏதோ ஃபோனில் பேசுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதை மாதிரி ஒரு மாவட்ட செயலர் இது திமுக தலைமைக்கு தெரிந்து செய்கிறாரா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்லை அவருடைய உத்தரவு பெறும்? ஏன்னா இந்த திமுக கண்டிக்கிறது போது ஒரு சந்தேகம் வருது, இது அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதுவரை அரசியலில் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமாக சொல்லுவாங்க, இல்லை இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இந்த காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதெல்லாம் நாங்கள் அப்பப்போ சொல்றோம். தமிழ்நாடுடைய காவல்துறை செயலிழந்திருக்கிறது, செயல்படவில்லை, திமுகவுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறது, கோபாலபுரத்து அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அதான் சொன்னோம், அதுதான் இன்னைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. அப்புறம் சொல்றார், முறையற்ற வகையில் பேசுகின்ற நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நாள் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. சி.வி. சண்முகம் இந்த முறையும் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் அவர்கள் சட்ட நடவடிக்கையால் நெருங்கி விட்டது என்பதை நினைவு ஊட்டுகிறேன். இந்த மிரட்டிய லட்சுமணன் அவர்களே, அதை சொல்கிறதுக்கு ஒரு அருகதை இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். புரியுதா? நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறவன் இந்த சி.வி. சண்முகம் கிடையாது. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே இருக்கிறோம். தாராளமாக வா நீதிமன்றத்தில் போடு, நான் அவதூறு பரப்புகிறேன், பொய்யா சொன்னேன், பாஸ்கர் மீது வீண் பழி சொன்னார், அவதூறாக போட்டார் சொல்லி வழக்கு போடு. நானும் அதை தான் வரவேற்கிறேன். நீ வா நீதிமன்றத்துக்கு. ஏன்னா உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. யார்கிட்ட? இந்த திமுக அரசுல, இந்த காவல்துறையில் நியாயம் கிடைக்காது. எப்போ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுக்குறாரோ அப்போ இந்த இதில் நியாயம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு வா, என்னை இழு, வா, நான் அதை முழு மனசோ ஏற்றுக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு போடு, நான் பார்க்குறேன், போடு. அது யார் சொல்கிறேன்? உனக்கு சொல்கிறதுக்கு என்ன ஏதாவது அருகதை இருக்குதா? நீ யார்? ஆனால் திருடனை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்லவன் தான் சொல்லுவான், கெட்டவன் தான் சொல்லுவான், அந்த திருடன் சொல்லுவான். அது மாதிரி தான் இந்த லட்சுமணன் யார்? இந்த லட்சுமணன் ஒரு குற்றவாளி. நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கில் தன் கூட இருந்த ஒரு இறுதிய அறுவை சிகிச்சை மருத்துவர் இடமிருந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை பணத்தை பெற்றுக்கொண்டு செக்கை கொடுத்து விட்டு அந்த செக்கை பணம் போடாமல் மோசடி செய்து
அந்த வழக்கு இன்றைக்கி விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடக்குது. அதில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை. நீதிமன்றத்தை போய் சந்திங்க, பார்க்க தான் போகிறோம். நாங்கள் தைரியமாக போகிறோம். 26 வழக்கு போட்டேன், தைரியமாக நீதிமன்றத்துக்கு போனோம். 24 வழக்கில் விடுதலை வந்திருக்கிறேன். புரியுதா? ஆகவே இப்படிப்பட்ட அவதூறுன்னு சொல்கிறாரு. நான் கொஞ்சம் இந்த எஃப்ஐஆரை படித்து காட்டுறேன், கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க சொன்ன அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கும். எனது கணவர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு என்னிடம் இருந்து பிரிந்து வேறு பெண்ணுடன் வாழ்ந்து வருகிறார். நான் வீட்டு நிதியிலே பூக்கடை வைத்து வயதான பெற்றோர்கள் என் மகனை வளர்த்து படிக்க வைத்து வருகிறேன். என் வீட்டுக்கு 4வது வீட்டில் வசிக்கும் திருவக்கரை ஊராட்சி முன்னாள் தலைவர் பாஸ்கரன், தந்தை பெயர் கோவிந்தசாமி, செல் நம்பர் 9443536919 91597931440 செல்ஃபோன் உட்பட கொடுத்துருக்குறாங்க, 2 ஃபோனு என்பவர் தானாக என்னை அழைத்து வீடு கட்டப் போவதாக கேள்விப்பட்டதாகவும் வீடு கட்ட தேவையான மணல், ஜல்லி, கல், ஜல்லி போன்ற பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி தருவதாக கூறி என்னிடம் பேசி பொருட்களை சப்ளை செய்து அதற்குண்டான பணத்தையும் நான் அவரிடம் கொடுத்து விட்டேன். அதைத் தொடர்ந்து பாஸ்கரன் என்பவர் என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையில்லாமல் பேசி தொந்தரவு கொடுத்து வந்தார். எனக்கு திருமணம் ஆகவில்லை, உன் கணவன் உன்னுடன் வாழவில்லை என்று கூறி நாம் ஏன் ஒன்று சேரக்கூடாது என்று கேட்டார். அதற்கு நான் இதுபோன்று அத்துமீறி என்னிடம் பேசினால் ஊர் பஞ்சாயத்தில் உங்களை பற்றி கூறிவிடுவேன் என்பதற்கு மேற்படி பாஸ்கரன் என்பவர், ஊரில் நான் பெரிய மனுஷன், என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், நான் சொல்வதை போல் நீ நடக்கவில்லை என்றால் ஊர் முழுவதும் உன்னை பற்றி தவறுதலாக சொல்லி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்றும் இந்த ஊரிலே இருக்க முடியாது என்றும் பலமுறை மிரட்டினார். மேலும் என்னை பற்றி எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும், கரெக்டாக தான் சொல்கிறாரு, எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் அவர் பாக்கெட்டில் இருக்குது பழுகுது. அம்மா லட்சுமணனே அவர் பாக்கெட்டில் இருக்கும்போது அப்புறம் காவல் நிலையம் என்ன பண்ண முடியும்? எடுக்க மாட்டார்கள் என்று இந்த மாவட்டத்திலே நான் பெரும்புள்ளி என்று கூறி என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார். பாஸ்கர் என்பவர் என்னிடம் பேசிக்கொண்டே கதவை அடைத்து விட்டு என்னை கட்டிப்பிடித்து, ரைட் அதெல்லாம் வேண்டாம், என்னை பலவந்தமாக இழுத்து சென்று என்னை இழுத்து சென்றார். வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். நான் உடனே சத்தம் போட்டேன். மேற்படி பாஸ்கரன் எனது வாயை அவர் கையால் இறுக்கமாக மூடிவிட்டு கத்தினால் உன்னை தவறாக பேசி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கூறிக்கொண்டு எனது விருப்பமில்லாமல் உடலுறவு செய்தார். மேலும் இதை வெளியே சொன்னால் உனக்கு தான் அசிங்கம் என்றும், நான் ஆம்பளை, மேலும் அரசியல் செல்வாக்கு பணபலம் வைத்து எதையும் சாதித்திடுவேன் என்று மிரட்டி அனுப்பினார். அடுத்த நாள் என்னிடம் மேற்படி இரவு நடந்த அனைத்தையும் அவர் வீடியோ எடுத்துள்ளதாகவும், அவர் படுக்கைக்கு கூப்பிடும்போது மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும் என்றும், எப்போது ஃபோனில் ஆசையாக பேச வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர் எடுத்த அந்த செக்ஸ் வீடியோவை உலகமே பார்க்கும் என்றும் என்னை மிரட்டினார். நான் உடனே தற்கொலை செய்து கொள்ள துணிந்தபோது எனது பிள்ளை பற்றி நினைத்து என் முடிவை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து ஆரம்பித்தேன். பாஸ்கரன் அவர்கள் இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க நான் எப்போது கூப்பிடுகிறேனோ அப்போதெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும், இல்லை என்றால் பொய்யான அவதூறுகளையும் வீடியோவையும் பரப்பி உன் மானத்தை வாங்கிவிடுவேன் என்று மிரட்டியே கடந்த 6 மாத காலமாக பலமுறை என்னை கட்டாயப்படுத்தி மேற்படி அவர் கார்ஷெட்டில் உடலுறவு செய்தார். என்னையும் எனது மகனையும் திருவக்கர கிராமத்தில் வாழவிட மாட்டேன் என்றும், என் இஷ்டப்படி இருந்தால் உயிர் பிழைக்கலாம், இல்லை என்றால் தொலைத்திடுவேன் என்று 1 வாரமாக என்னை கொலை மிரட்டல், இன்டிமிடேஷன். எங்கே அந்த செக்ஷன் போட்டாங்க? போடல, கொலை மிரட்டல் 506(2) எங்கே இருக்குது? இல்லையா? அதில் இல்லை 307 எதுவும் இல்லை. வருகிறார். எனது உடல்நிலை சரியில்லை என்றும் இனிமேல் வரமாட்டேன் என்று கூறியும் மேற்படி பாஸ்கரன் அவர்கள் வீடியோவை வெளியிட்டுவிடுவேன் என்று பயமுறுத்தி தொடர்ந்து என்னை செக்ஸ் தொல்லை தந்து கொண்டிருக்கிறார். நான் அவரால் மிகுந்த மனவேலை, உடல் வேதனை அடைந்து வாழ்க்கையில்
வருகிறேன். தினமும் அன்பாக ஆதரவாக தொலைபேசியில் பேசணும். அன்பாக ஆதரவாக தொலைபேசியில் பேசணும். அவருக்கு மகனையும் உன்னையும் உன் மகனையும் இல்லாமல் செய்துவிடுவேன் மிரட்டி வருகிறார். இதுதான் கடந்த 6 மாதங்களாக எனக்கு பாலியல் சித்திரவதை செய்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக உடலுறவு செய்து கொடுமைப்படுத்தும் மேற்படி திருவுக்கரை முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் பாஸ்கரன் அவர்கள் மீது சட்டப்படி தகவல் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிருக்கும் மானத்துக்கும் தக்க பாதுகாப்பு அளிக்கணும் கேட்டு இதில் எங்கே அவதூறு சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்க, ஊடகம்லாம் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்கள். இல்லை கட்சி சார்பாலாம் ஒன்றும் பேசல. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுன்றதால நம்ம சொல்கிறோம். அன்றைக்கி காவலர்கள் கூட ஒரு அதுக்கு தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். திண்டிவனத்தில் ஒரு காவலர் ஒரு மாணவியை கற்பழிப்பு செய்து பலவந்தம் பண்ணோம். அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதே எங்கள் கடமை. ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. நடக்கிற தவறுகளை அது யார் செய்தாலும் சரி அந்த தவறுகளை எடுத்து காட்டுகிற உரிமை எங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். உங்கள் கவனத்துக்கு வராமல் கூட இருக்கலாம். இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் தவறான தகவல் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடத்துகிறோம் ஒரு எதிர்கட்சிகள். அதன் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிந்தால் அது உண்மையை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்.